வணக்கம் தோழரே. டே 8 ஆஃப் நான் தம்பிச்சுக்க போகிறேன் எபிசோடு. இப்போ வந்து நம்ம எங்கே ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பழனிக்கு போகிறோம். அதனால் வந்து இப்போவுமே ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே இன்றைக்கி அந்த பயிற்சியை முடிச்சாச்சு. சுலபமாக பயிற்சி நம்ம ஆமுக்கு தான் போட்டோம். இன்றைக்கி பயிற்சி முடிச்சுட்டு அப்படியே தம்பிள்ஸையும் உள்ளே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இது இருந்தாலும் அந்த ஒரு நாளும் வந்து நம்ம பயிற்சியை பண்ணி கடினமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி டம்பிள்ஸும் எடுத்து உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு அப்படியே ரிஸ்ட் பேண்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் இன்றைக்கி வந்துடுச்சு. அதுவும் எடுத்து உள்ளே வச்சாச்சு. அதுக்கடுத்து இன்றைக்கி நேற்றுக்கான எடிட்டிங் ஒர்க் இருந்தது. அதையும் முடிச்சுட்டு அப்படியே சுண்டல் தந்தாங்க. சுண்டலையும் சாப்பிட்டு அப்படியே சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்துருந்தேன். யூடியூப் பார்த்துட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னர் வாங்க தான் கைஸ் போகிறோம். டின்னர் வந்து இன்றைக்கி வந்து நிறையா சொதப்பலாக ஆச்சு. நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இது கரெக்டாக வாங்கிட்டோம். 2வது ப்ரெட் வாங்கலாம் சொல்லி இது கொஞ்சம் தூரமாக போனோம். அந்த கடை இல்லை. சரி இப்போ கடை இல்லை, தூரமாக வந்தோம் பரவாயில்லன்னு சொல்லி விட்டாச்சு. சரி இன்னொரு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கடைக்கு போகலான்னு சொல்லி போகும்போது இன்னொரு கடையும் இல்லை. அதான் என்னடா இது இந்த கடையும் இல்லைன்ட்டு கடைசியாக ஒரு கடையில் வாங்கினோம். அதை வாங்கினோன்னே எதுவும் பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கடுத்து ப்ரௌனி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ப்ரௌனி கடைக்கு போனால் ப்ரௌனி கடையும் இன்றைக்கி பார்த்து இல்லை. இந்த கடையுமே இன்றைக்கி இல்லை. சரி அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டயரில் வந்து ஒரு ஆணி குத்திடுச்சு. என்னடா இது அதான் வண்டி ஒரு மாதிரி தொலைத்துற மாதிரி இருந்தது. ஆணி குத்திருந்தது. ஆணி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து கடைசியாக அந்த ஜூஸ் ஷாப் இருக்கான்னு சொல்லி ஜூஸ் ஷாப் வந்து நம்ம மாமோ ஜூஸ் ஷாப்புக்கு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னடா இது இன்றைக்கி என்ன கடையுமே இல்லைன்ட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு ஜூஸ் போய் வாங்கலாம்னு சொல்லி போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு சரியான அசிங்கம். ஏன்னா நம்மளுக்கு இல்லை ஜூஸு, செம்ம அசிங்கம் நம்மளுக்கு. போனேன் சரி நம்மளுக்கு தான் இருக்கோன்னு சரி அப்படியே ஜூஸ் வந்துச்சு சொல்லி உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு அப்படியே மிச்சக்காசு 5 ரூபாய்க்கு இருந்தது. 5 ரூபாய்க்கு அப்படியே சிப்ஸ் ஒரு பிஸ்கெட்டை வாங்கி 5 ரூபா பிஸ்கெட் சாப்பிட்டு அப்படியே போனோம். அதுக்கடுத்து இன்றைக்கான நைட்டு இது வந்து அடுத்த சாப்பிட்டு நானும் முடிச்சுக்கிட்டேன். கடிதமாக இருங்க.